ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னோஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் 15, 2024. இன்று 78வது சுதந்திர தினம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க, புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வலம். 1. இன்று கொண்டாடப்படும் தேசிய விழா. இப்போ தான் சுதந்திர தின வாழ்த்து சொன்னோம், உடனே அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. சுதந்திர தினம் போட்டுடலாம். சுதந்திர தினம். அப்படியே 1 மேலிருந்து கேள்வி பார்க்கலாம். சூழ ஆரம்பிக்குது. சோம்பேறித்தனம் எதிர்ச்சொல். சோம்பேறித்தனத்திற்கு எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு தான். சுறுசுறுப்பு. 3 கீழிருந்து மேலிடம் பார்க்கலாம். ஒரு காலத்தில் இருந்த விரைவாக செய்தி அனுப்பும் முறை. ஒரு காலத்தில் இருந்துச்சாப்பா. முன்னாடி ஒரு காலத்தில் தீயில முடிகிற ஒரு செய்தி அனுப்பும் முறை இருந்தது. அது தந்தின்னு போட்டுடலாம். 3 இடமிருந்து வளம் தேல ஆரம்பிக்குது. இயல்பு அதன் இயல்பு, அதன் தன்மை. இயல்பு என்றால் தன்மை. தேல ஆரம்பிக்குதுன்னா தன்மை போட்டுடலாம். 5 கீழிருந்து மேல் இன்னில் முடியுது. பாண்டியன் கொடியில் டேஸ் சின்னம் இருந்தது. பாண்டிய மன்னர்கள் கொடியில் என்ன சின்னம் இருந்துச்சு? மீன் சின்னம். அதற்கு ஒரு காரணம் இருக்குது. பாண்டியர்களுக்கு பெரும்பாலும் அவங்களுடைய வருமானம் எதில் வந்துச்சுன்னா முத்து கொழித்தல் இருக்குல்ல, தூத்துக்குடியில் முத்து. அந்த முத்தை எடுத்து ஏற்றுமதி செஞ்சாங்க அந்த காலத்தில். அதில் நிறைய வருமானம் வந்துச்சு. ஸோ கடலுடன் தொடர்புடையது மீன். அதனால் கடலில் முத்து எடுக்கிறாங்க, மீனும் கடல் இருக்குது. அப்படிங்கிறதுனால மீனை அவங்க இதாக வச்சுருந்தாங்க. சோழர்களுடைய கொடியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா புலி இருக்கும். அதே மாதிரி சேரர்கள் கொடியில் வில்லம்பு இருக்கும். சரி, தீமைன்னு இருக்குது. 2 மேலிருந்து கீழ். தீமை என்னன்னு பார்க்கலாம். ஆர்வத்தோடு டேஸியும் அவசியம். ஆர்வத்தோடு திறமையும் அவசியம். 6 கீழிருந்து மேல் இம்ல முடியுது. ஆண்டுக்கு இன்னொரு வார்த்தை வருடம் போட்டுடலாம். 7 வலம் இருந்த இடம் இருக்குது நடுவில். என்னென்னு பார்க்கலாம். வீரன். இந்த கேள்வி நிறைய கேட்டிருக்காங்க. வீரனுக்கு என்ன பதில் அப்படின்னா மறவன். நிறைய தடவை கேட்டிருக்காங்க இது. சரி, 7 கீழிருந்து மேலே ஆரம்பிக்குது. அமைச்சருக்கு இன்னொரு வார்த்தை மந்திரி. என்ன எல்லாமே இன்னொரு வார்த்தையாக கேட்டுட்ருக்கிறாங்க. இது இன்னொரு வார்த்தை வாரம். மந்திரி. அப்படி இதுக்கு போயிடலாம். 4 வலம் இருந்த இடம் பசுவின் சிசு. அப்படியே ரைமிங்காக கொடுத்துருக்காங்கப்பா. எதுகை மோனையோட. பசுவின் சிசு கன்று தான். 4 மேலிருந்து கீழ் கேல ஆரம்பிக்குது. கடமை டேஸ் கட்டுப்பாடு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. 4 இடமிருந்து வளம். 8 இடமிருந்து வளம். பூனின்னு இருக்குது. அது என்ன பூனின்னு பார்க்கலாம். கோபுர தரிசனம் கோடி டேஸ். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். 10 கீழிருந்து மேல் இம்ல முடியுது. வாங்கிய விலையை விட அதிக விலைக்கு விற்றால் கிடைப்பது. வாங்கிய விலையை விட அதிக விலை விற்றா கிடைக்கிறது லாபம்தான். லாபம். 10 இடமிருந்து வளம் பார்க்கலாம். 10 இடமிருந்து வளமே கொடுக்கல. ஸோ 11 வளம் இருந்து இடம் பார்க்கலாம். லான்னு இருக்குது. என்ன லா அப்படின்னு பார்க்கலாம். மனைவி வேறொரு சொல் கலைந்துள்ளது. மனைவிக்கு லால ஒரு சொல்பா. என்ன லான்னு சொல்லு? பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, ஒய்ஃப் இன்லான்னு ஒரு லாவே கிடையாது. ஒய்ஃப் தான் லாவே. 11 லா வர மாதிரி மனைவிக்கு இன்னொரு சொல். மனைவி, பெண்டாட்டி, சம்சாரம். இல்லாளுக்கு லா கரெக்டு. இல்லாள் வரலாம். அது கலைஞ்சிருக்குதுங்கிறாங்க. 11 மனைவி வேறொரு சொல் கலைந்துள்ளது. கலைச்சி போட்டிருக்காங்களாப்பா. அப்போது இல்லா கலைச்சி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி 2 எழுத்தை. இதையும் பார்த்துடலாம் எப்படி வருதுன்னு. 12 கீழிருந்து மேல். நல்லெண்ணெய் தரும் வித்து. நல்லெண்ணெய் எள்ளில் இருந்து எடுக்கிறாங்க. எள் போட்டுடலாம். லாள் வந்துருச்சு. அப்போ இல்லாள் தான். 11 வலம் இருந்த இடம். மனைவி வேறொரு சொல் கலைந்துள்ளது. இல்லாள் போட்டுடுறேன். இல். சரி, அப்படியே 9 மேலிருந்து கீழ் பார்க்கலாம். அசல் அல்ல.
அசல் இல்லையாம்ப்பா, டூப்ளிகேட் அது. அப்போ வந்து நகல் போட்டுடலாம். நகல். 9 இடமிருந்து வளம் நேல் ஆரம்பிக்குது. பிளாட்ஃபார்ம் தமிழ். பிளாட்ஃபார்ம் தமிழ் என்ன சொல்லலாம்? பிளாட்ஃபார்ம் என்பது நடைபாதை. ஆமாம், நடைபாதை. நடைபாதை, நடைமேடை கூட சொல்லுவாங்க. நடைமேடையில் நடந்து சென்றான், நடைபாதையில் சென்றான். இது மேடையா பாதையா? சரி, பாதை போட்டிருக்கேன், வருந்தி வருதா பார்க்கலாம். 15 கீழே இருந்து மேல் தையில முடிதான் பார்க்கலாம். உலகமே டேஸ் நாம் எல்லாம் அதில் நடிகர்கள் என்று ஷேக்ஸ்பியர் சொன்னார். உலகமே நாடக மேடை, நாம் எல்லாம் அதில் நடிகர்கள் என்று ஷேக்ஸ்பியர் சொன்னார். அப்போ இது மேடை தாங்க, பாதையில் நடைமேடை. போட்டுறேன், மேடை. 15 கீழே இருந்து மேல் உலகமே நாடக மேடை. ஷேக்ஸ்பியர் சொன்னது நாடக மேடை. சரி, 15 வளம் இருந்த இடம் 4 ஆரம்பிக்குது. இது ரத்தினத்தை கக்கும். ரத்தினத்தை கக்குமாப்பா? நான் ஆரம்பிக்குது. நாகம் தான் அது. நாகம் ரத்தினத்தை கேட்குமா? இல்லை, நாகெல்லாம் ரத்தினம் கேட்க ஆரம்பிச்சுன்னா எல்லோரும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், ஒரு மாதிரி வீட்டுக்கு ஒரு பாம்பு வளர்ப்போம்னா எல்லோரும் 5-6 பாம்பு பிடிச்சி வளர்ப்பாங்கங்க. ரத்தினத்தை கக்கணும். சும்மா கதை விட்டு வச்சுருக்கிறாங்க. அது ரத்தினத்தை கக்குமா, அதை வைக்குமான்ட்டு அதை வச்சு நினச்சி தமிழ் படம் வேறு எடுத்துட்டாங்க. பாம்பு ரத்தினத்தை கக்கும், அதை எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படின்ட்டு கதை வரும். சரி, 11 மேலிருந்து கீழ் ஈயும்னு இருக்குது. இனிமையானது. இனிமையானது வந்து என்னது? ஈயும். இனிமை இதமா? இதம் போட்டுடலாம். இனிமையானது, இதமானது, இதம் போட்டுறேன் நான். சரி, அப்படியே வந்து இங்கே போயிடலாம். 13 இடமிருந்து வளம். கூட்டல் போல் இன்னொரு கணக்கு முறை. கூட்டல் போல் இன்னொரு கணக்கு. கூட்டல்னால் இன்னொன்று வந்து கழித்தல் போட்டுடலாம். கழித்தல், கழித்தல். அடுத்தது 14 கீழே இருந்து மேல் தேல் ஆரம்பிக்குது. தான் ஆடாவிட்டாலும் டேஸ் சதை ஆடுமாம். தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடுமாம். தன் போட்டுறேன். அடுத்தது வந்து இங்கே 13 கீழே இருந்து மேல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து கேல் ஆரம்பிக்குது. பொறுமை இதனினும் பெரிது சமுத்திரம். பொறுமை கடலினும் பெரிது. கடல் போட்டுடலாம். சமுத்திரம் வேறு க்ளூலாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து தெரியாமல் முடிக்கக்கூடாதுன்னு. ரொம்ப சுலபமாக கொடுத்துருக்காங்களே இன்றைக்கி. எல்லாம் டக்குன்னு போட்டாச்சு. ரொம்பலாம் யோசிக்கிற மாதிரி இல்லை. இது மட்டும் நடைமேதையாக நடைபாதையான்னு யோசிக்கிற மாதிரி இருந்தது. நடைமேடை தான் அது. சரி, அவ்வளவுதான். சரி, இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. அப்புறம் நேற்று சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அதுக்கான பதிலெலாம் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. அதையும் நான் க்ளோஸ்அப் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.